ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது விதவிதமான கவர் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரெண்டுமே பால்கோவா தான். ஸோ இன்றைக்கி ஒரு வேலையாக ராஜபாளையம் போயிருந்தோம். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரை கிராஸ் பண்ணி தான் ராஜபாளையம் போகணுன்னொன்னவே சரி ஓகே, அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர்னும் போதே நமக்கு பால்கோவா தானே ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஓகே பால்கோவா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது என்ன ரெண்டு விதமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னிங்கன்னா, இது வந்து எனக்கு நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறேன்னும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் வாங்கன்னு சொன்னாங்க. பட் என்னன்னு தெரியல, ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லா கடையோட பேருமே வெங்கடேஸ்வரா விலாசம் தான் போட்டிருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த கடைன்னு தெரியாமல் முதல்ல எந்த கடை இருந்ததோ அதில் நிறுத்தி நான் இந்த பால்கோவா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் பார்த்தா நிறைய பேர் இந்த கடையிலேருந்து வெளில வந்தாங்க. அது பார்த்தா வெங்கடேஸ்வரான்னு போட்டிருந்தது. இதுதான் மற்றவங்க எல்லாரும் சொல்கிற வெங்கடேஸ்வரான்றது புரிஞ்சுது. ஸோ ஓகே, இது வாங்கியாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் வாங்கிடுவோம், ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோனாலே அங்கே எதாவது ஸ்பெஷல் இருந்தாலும் நமக்கு வாங்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்தே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து 2-3 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. கருப்பட்டியில் பண்ண பால்கோவா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை போட்ட பால்கோவா வச்சுருந்தாங்க. அப்புறம் பால் அல்வா வச்சுருந்தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரை கிராஸ் பண்ணும்போது எல்லாமே இல்லை, ஒரு 10-15 கடை ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால்கோவா பால் அல்வா ரெண்டுமே கிடைக்கிது. பட் குறிப்பிட்ட இந்த கடையை வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எல்லா கடையிலையுமே அதே பேர் போட்டிருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இது ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கா, இல்லை இது ஏதாவது கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.